இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்று எனக்கு புலப்படுகிறது, இனி காலம் செல்லவே செல்லாது. தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வருகை மிக மிக சமீபம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே நாம் நிர்விசாரமாய் இருப்போமேயானால், அலட்சியமாய் வாழ்வோமேயானால், ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படாமல் போக நேரிடும். அதன் விளைவு மிகப்பெரிய ஏமாற்றமாய் நித்தியத்தில் காணப்படும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் சற்று வசனத்துக்கு நேராக வாழ்க்கையை திருப்புவோமேயானால், வருகை எப்பொழுது இருந்தால் என்ன, வல்லவரோடு கூட பறந்து செல்ல முடியும். இன்றைய கிறிஸ்தவர்கள் அதை குறித்த கவலையற்றவர்களாக, நித்தியத்தை குறித்த கரிசனையற்றவர்களாக, அழிவுக்குட்படுகிற அழிந்து போகிறவற்றின் மேல் எவ்வளவு மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதை படம் பிடித்து காட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் என்னை அதிகமா பாரப்படுத்தினார். பொதுவாகவே ஆசீர்வாதத்தையே நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் என்கிற அந்த நித்திய ஆசீர்வாதத்தை முக்கியத்துவப்படுத்த தவறிவிடுகிறோம். இன்று கர்த்தர் என்னோடு கூட அதிக பாரப்படுத்தி சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் எப்படி விட்டது? மறைந்து இருக்கிறது. ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவா இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை கூட அந்த வசனத்தை நான் கவனிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் சிந்தைகளை திருப்புங்க. 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க. 1வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் போதும். இங்கே இருக்கிற இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள் தானா? அப்படின்னா என்னங்க? அது எனக்கு புரியவில்லையே என்று சொன்னா அதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அதே கொலோசியர் எழுதின நிருபத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ ஞான ஸ்நானத்திலே 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, அவரோடு கூட நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். பழைய பாவ ஜீவியத்தை தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணி விடுகிறோம். அந்த தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வரும் பொழுது இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட என்ன செய்கிறோம்? எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப இவன் சுருக்கமா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்,
ஞான ஸ்நானத்தின் மூலம் பழைய மனிதனை அடக்கம் பண்ணுகிறோம். கிறிஸ்துவோடு கூட ஒரு புதிய மனிதனாய் எழுந்தருளி இருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட அந்த பழைய மனிதனை அடக்கம் பண்ணிவிட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்ட ஒரு புது மனிதனாய் நீங்களும் நானும் காணப்படுவோமேயானால் நாம் எப்படி இருப்போம்? நம்முடைய மைண்ட், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், சுருக்கமா சொன்னா ஞானஸ்நானம் எடுத்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானத்தின் மூலம் பழைய மனிதனை அடக்கம் பண்ணிவிட்டு கிறிஸ்துவோடு கூட ஒரு புது மனிதனாய் நீங்கள் எழும்பினது உண்டானால் எப்படி இருப்பீங்க? எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அதுதான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இன்று அநேகர் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே பயிற்றுவிக்க, நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு மனது இல்லாமல் போயிற்று. இந்த 1வது வசனத்தை ஆங்கிலத்தில் பாருங்கள், மிக தெளிவாய் சொல்லப்பட்டது. Therefore, if you have been raised with Christ, அது பிராக்கெட்ல எப்படி போடு, to a new life, புது வாழ்க்கை, sharing in his resurrection from the dead, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையினால் இணைக்கப்பட்ட, அதிலே பகிர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? Keep seeking the things that are above, where Christ is seated at the right hand of God. பிதாவினுடைய வலது பார்சத்திலே குமாரன் வீற்றிருக்கிறாரே, அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாட வேண்டுமா? இன்றைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் மேலானவைகளை நாடுகிறோமா? 2வது வசனம் என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு. Set your mind and keep focus habitually on the things above. உங்க மைண்ட எங்க ஃபோக்கஸ் பண்ணணுமா? பரலோகத்துக்கு நேராய், மேலானவற்றுக்கு நேராய் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது பழக்கமாகி விடட்டும். habitually, அது உங்க அன்றாட வாழ்க்கையில இணைக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கட்டும். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவருடைய எண்ணம் சரமாரியாய், சரளமாய் உலகத்தில் உள்ளவற்றின் மேல் நாட்டம் கொண்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்துவோடு கூட எழுந்த தேவ பிள்ளைகளுடைய மைண்ட் எங்க போக்கஸ் ஆயிருக்கும் தெரியுமா? மேலானவற்றின். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எனக்கு அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த மைண்ட் செட் பண்ணணுமா? செட் யுவர் மைண்ட் and keep focused habitually on the things above, the heavenly things in bracketல போட்டிருக்கு. பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களின் மேல் உங்களுடைய மனம் பதிக்கப்பட்டிருக்கட்டும். மனம் அதற்கு நேராய் திருப்பப்படட்டும். not on things that are on the earth, இந்த உலகத்தில் உள்ளவற்றின் மேல் அல்ல. அதுக்கு பிராக்கெட்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க, which have only temporal value, தற்காலிக மதிப்புடைய, அதாவது அழிவுக்கு ஏதுவான இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களின் மேல் உங்கள் கவனத்தை செலுத்தாதிருங்கள், மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறது நல்லதுதான். ஆனா இயேசுவோடு கூட எழுந்தவர்களின் தன்மை, எழுந்தவர்களின் ஏக்கம்
எழுந்தவர்களுடைய மைண்ட் செட் உங்களிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்தை பார்ப்பீர்கள், ஆனா இந்த பூமிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க என்று சில வசனங்களை 2 சங்கீதத்துல சொல்ல விரும்புகிறேன். 62ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள். இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள். இன்னைக்கு அநேகர் ஐஸ்வர்யம் விருத்தியான உடனே அதின்மேல் தங்கள் இருதயத்தை வைத்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நல்ல ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து சொன்னான், ஆண்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு விருப்பம், நல்ல ஒரு ஏக்கம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துரு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவனோ அந்த பொருளாசையை விடுவதற்கு மனமற்றவனானபடினால் துக்கமுகமாய் திரும்பி போனானாம். பணம் நல்லதுதான், ஆனா பணத்தின் மேல் நம்முடைய இருதயம் சாயுமானால் பரத்தை விட்டு நம்முடைய கண்கள் பூமியில் பதிந்து விட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. 49ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, சில வசனங்களை வாசித்து பாருங்க. பூமியிலே இருக்க விரும்புறவங்க எப்படி இருப்பாங்க, பூமிக்குரியவைகளையே நாடுகிறவங்க எப்படி இருப்பாங்க? வேகமா வாங்கடா, அந்த 49:10 வாசிக்கிற, தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். நல்லா கவனிக்கணும். அவங்க கட்டுற வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க? நித்திய காலமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. தங்கள் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். இது உலக மனிதனுடைய எண்ணம். பூமிக்குரியவற்றின் மேல் கண்களை பதித்திருக்கிறவனின் சிந்தை. தொடர்ந்து பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? தரிக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த பெரிய ஒரு காம்பவுண்ட் கட்டி அதுல வெளியில பெயர் போட்டிருப்பாங்க. சில பெரிய பெயர் பலகையை வைத்திருப்பார்கள், இந்த நிலம் இன்னாருடையது. சிலர் வீட்டுக்கு அவங்க பெயரை பெருசா கல்லுல வெட்டி வைத்திருப்பார்கள். இதுதான் பூமியிலே கண்களை பதித்த மனிதனுடைய எண்ணம். அவன் தன்னுடைய பெயரை நிலைக்க பண்ணுகிறான், தன்னுடைய பெயர் பிரசாபமாக வேண்டும் என்று விரும்புகிறான். ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன், நீ ஒருவேளை தலைமுறை தலைமுறையா நிற்கக்கூடிய வீட்டை கட்டிட்டே நீ பெருமை அடித்துக் கொள்ளலாம். வீட்டுக்கு பெயர் போட்டு விட்ட, என் பேர் தான், எங்க அப்பா பேர் தான் போட்டிருக்கேன் அப்படி சொல்லி பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில் நீ கனம் பொருந்தி இருக்கிற மனுஷனாய் இருக்கலாம். ஆனால் நீயும் நிலைத்திருக்கிறது இல்லை. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் தான்? அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை என்ன செய்கிறாங்களா? மெச்சிக்கொண்டாங்க. எங்க அப்பா சொத்தாக்கும், எங்க தாத்தா சொத்து, எங்க பாட்டன் சொத்து, இந்த ஊரை எங்க தாத்தாவுக்குரியது மெச்சிக்கொள்றாங்க. ஐயா, இந்த ஊர்ல நம்ம எத்தனை வருஷம் தான் வாழ போகிறோம்? இதுல பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களுடைய நிலை என்ன? ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே என்ன செய்யப்படுகிறார்கள்? கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு அவருடைய ரூபத்தை பாதாளம் என்ன செய்துவிடும். ஒரு நாள் நம்ம இவ்வளவு அழகா அலங்காரமா இருக்கிற இந்த சரீரத்தை ஒரு நாள் பாதாளம் என்ன செய்ய போகிறது? அழிக்க போகிறது. இந்த சங்கீதக்காரர் சொல்றான், நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்ல, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாது. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும்
இல்ல. இவ்வளவுதாங்க வாழ்க்கை, இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் பூமியில மனிதனுக்கு குறிக்கப்பட்ட காரியங்கள். ஆனால் இந்த குறைந்த நாட்களே செல்லுபடியாக கூடிய இந்த பூமிக்குரியவற்றின் மேல்தான் உயிரோடு கிறிஸ்துவோடு எழுந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கண்களை பதித்து இருக்கிறார்களே, அது தவறு. கொலோசிய சபையோரே, நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே செய்யுங்கள், நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எஸ். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. சொல்லுங்க, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பாத்துங்க, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தினால் உண்டானவைகளின் மேல் நம்முடைய கண்கள் பதிக்கப்படுவது தவறு. பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாட வேண்டுமா? அன்பானவர்களை, வேதாகமத்தை வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். மேலானவைகளை நாடினவர்களின் சிந்தை எப்படி இருந்தது, அவருடைய ஏக்கம் எப்படி இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சரியாய் நிதானித்து பகுத்து ஆராய்ந்து பார்த்தால் நாம் எவ்வளவு காரியங்களிலே குறை உள்ளவர்கள் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, உணர்த்தி காட்டுகிறது. எல்லாருக்கும் பிடித்த ஒரு அதிகாரம் உண்டு. அது விசுவாச வீரர்களின் பட்டியல் நிறைந்த ஒரு அதிகாரம். அநேகருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம். அங்கே விசுவாசத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசத்தினால் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படிப்பட்ட நிலையை அடைந்து வந்தார்கள், அவர்களுக்குள்ளே பூமியில் இருந்தாலும் அவருடைய கண்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நீங்க பார்க்க முடியும். நல்ல கவனிங்க, ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னாரு, விசுவாசியின் கால்கள் தான் பூமியிலே பதிந்திருக்க வேண்டுமே தவிர கண்கள் முழுவதும் பரலோகத்தில் பதிந்திருக்க வேண்டும். கண்கள் ஆத்துமாவின் வாசல். இந்த கண்களின் வழியாகத்தான் இந்த உலகம், இந்த மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் உள்ளே போகுது. அந்த கண்கள் மட்டும் உலகத்தில் உள்ளவற்றை நோக்காமல் உன்னதத்தை நோக்குமே, ஆனால் அந்த மனிதனுடைய ஜீவியம் உன்னதத்துக்கு ஏதுவானதாய் உருமாற்றம் அடைந்து விடும். அதைத்தான் நான் இன்று பேச போறேன். இந்த 11ஆம் அதிகாரத்தை பார்த்த பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் தான், நம்மளாம் புதிய பாட்டில் உள்ளவங்க கிறிஸ்துவோடு கூட அந்த ஞானஸ்நானத்தின் மூலம் பாவ மனிதனை அடக்கம் பண்ணிவிட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பிள்ளைகள் நம்ம எல்லாரும். அப்படியானா நம்ம எவ்வளவு அதிகமா நம்முடைய சிந்தை மாற்றம் பெற வேண்டும் என்பதை இந்த பகுதி என்னை அதிக பாரப்படுத்தி என்னோடு கத்த பேசினார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 பேரை மட்டும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. மேலானவைகளை நாடுகிறவனின் மனநிலை எப்படி இருக்கும்? வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொல்லுங்க சுதந்திரவாளியானான். கவனிக்க போறீங்க எல்லாரும். சுருக்கமா சொல்றேன், விளக்கம் குறைவா தான் இருக்கும். நோவாவை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே எப்படிப்பட்டவனா இருந்தா? நீதிமானாய் காணப்பட்டான். எல்லாரும் பாவ வழியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க.
ஆண்டவருடைய சமூகத்திலே மண்குலத்தின் பாவம் போய் எட்டின பொழுது ஆண்டவர் இந்த மனிதனை உண்டாக்கினதற்காய் மனசாபப்பட்டு இந்த மனிதனை அழிக்கும்படியாக திட்டமிட்டு அதற்கு முன்பதாய் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நீதிமானாகிய நோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். கவனிக்கிறீங்களா? இந்த நோவாவிடத்துல ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார்? இன்னும் சில காலத்துக்குள்ளே பெரிய மழை வரப்போகுது, இந்த முழு உலகமும் என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது. இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அவனிடத்துல சொன்னார், நீ உன் குடும்பம் தப்புவிக்கப்படுவதற்கு இங்குள்ள மிருக ஜீவன்களில் அந்த அதனுடைய வித்து அழியாமல் இருப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படி சொன்னார். இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும், இயேசுவை அறிந்தவர்களுக்கு, பைபிளை புரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். நல்ல கவனிங்க, அதுவரையில தேசத்துல மழை பெய்ததே கிடையாது. நோவாவின் காலத்துக்கு முன்பதாக மூடு பனிதான் எழும்பி பூமியை நனைக்கும். அதன் மூலமாகத்தான் விருட்சங்கள் எல்லாம் வளர்ந்து பலன் கொடுத்து கொண்டிருந்தது. மழை என்று ஒன்றை அந்த நாள் வரையிலே உலகம் அறிந்ததே கிடையாது, கேள்விப்பட்டதே கிடையாது. கேள்விப்பட்டிராத ஒரு காரியம் வரப்போகிறது என்பதை இந்த நோவா என்கிற மனிதன் மட்டும் விசுவாசித்தான். நல்ல கவனிக்கணும். மற்ற எல்லாரிடத்திலும் அவன் சொன்னான்ப்பா, தேசத்தை ஆண்டவர் மழையினால் அழிக்க போகிறார், அதனால் நான் ஒரு பேழையை உண்டு பண்றேன், எல்லாரும் பேழைக்குள்ள வந்து விடுங்கள் அப்படி சொன்னார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 120 வருஷம் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணார். சிம்பிளான ஒரு சுவிசேஷம். நோவாவின் பிரசங்கம் என்ன? மழை வருகிறது, பேழைக்குள் வாருங்கள், மழை வருகிறது, பேழைக்குள் வாருங்கள். அவனை முழு உலக மனிதர்களும் வித்தியாசமா பார்த்தாங்க. பைத்தியக்காரன், இப்படி இருக்கிறானே, இந்த காலத்தில் இப்படி ஒரு முட்டாள், மழை வருவதா, வர வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி அவனை இளக்காரமாய் கேவலமாய் பார்த்தார்கள். ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படல. அந்த உலகத்தோடு ஒத்து போகவே இல்லை. அவனுடைய கண்கள் உன்னதத்தின் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னால் அது நிச்சயம் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் முழு மனதோடு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களால் இந்த உலக மனிதர்களோடு ஒத்து போக முடியவே முடியாது. அவங்களை போல சினிமா பார்க்க, அவர்களை போல கெட்ட வார்த்தை பேச, அவர்களை போல வாக்குவாதம் பண்ண, அவர்களை போல கேவலமான பாவ வழியில நடப்பதற்கு, உலக மனிதர்களை போல வாழ்வதற்கு உன்னதத்தில் கண்களை பதித்தவனால் கூடாது. இந்த மனிதன் ரொம்ப பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னபடியாக தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எதை உண்டு பண்ணினானா? பேழையை உண்டு பண்ணினான். எனக்கு அன்பானவர்களே, இதே போலத்தான் புதிய பாட்டில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பூமியை இனி நான் தண்ணீரினால் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். எதனால் அழிக்க போறேன்? அக்கினியினால் அழிக்க போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நேராய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரம் இந்த பூமியை நான் அழிக்க போறேன். நீங்க பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவற்றை நாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதில் ஒரு ரீசன் இருக்குது. பூமியை நான் அழிக்க போகிறேன். இது நிரந்தரமான ராஜ்யம் அல்ல, இது நிரந்தரமான ஸ்தானம் அல்ல. குறுகிய காலத்துக்கு நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு நான் தந்திருக்கிற ஒரு ஸ்தானம். இதை புரியாதபடிக்கு, இதை தவறாக புரிந்து கொண்டு அக்கினியாவது எங்கே வரப்போகுது, இந்த பூமி அழியாது என்கிற தவறான ஒரு சாத்தானின் எண்ணத்துக்கு இடம் கொடுத்து இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறவர்களின் வார்த்தையை அலட்சியப்படுத்துகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டம் தான் இயேசுவின் வருகை சமீபம் என்பதை உணர்ந்து கொண்டு தானும் தன் குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்கு, பரலோகத்துக்கு பறப்பதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களை.
அவங்களால உலகத்தோடு ஒத்து போக முடியாது. விகற்பமா தான் பார்ப்பாங்க. என்ன பைபிளை தூக்கிட்டு போறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவங்களுக்கு ஆராதிக்கணுமாக்கோ, இப்படிப்பட்ட நாட்களிலும் இந்த இடத்திலும் இவங்க சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்கணுமா? அநேகர் நம்மளை வித்தியாசமா, விகற்பமா, கேவலமா பரிகாசம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சில தேவ பிள்ளைகள் மட்டும் இயேசுவுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்களே, அவர்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவற்றின் மேலே நாட்டமுடைய தேவ பிள்ளைங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? இயேசுவின் வருகை சமீபம் என்பதை உணர்ந்து அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? இல்லாவிட்டா மனமும் மாம்சமும் விரும்பினபடி உலகத்தோடு ஒத்து உழன்று பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஆராய்ந்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த நோவா அந்த உலகத்தோடு ஒத்து போகல. தனி மனிதனாய், ஊரே கேவலமாய் பேசின பொழுதும் தனி மனிதனாய் உன்னதத்திலிருந்து வந்த வார்த்தைக்கு அடிபணிந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தெய்வ வார்த்தையும் கீழ்ப்படிந்து ஆயத்தப்படுத்தி நான் பாருங்க. நீங்க ஆயத்தப்பட்டுட்டீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட உள்ள உன் கூட்டத்தை என்ன செய்? ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. நீங்க ஆயத்தப்பட்டுட்டீங்களா? சீக்கிரமா ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிய போகுது. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவனை. ஒரு நாள் அழியும். இந்த அழகு, அலங்காரம், இந்த அந்தஸ்து எல்லாம் ஒரு நாள் அழிய போகுதுங்க. அழியாமை உள்ள நித்திய ராஜ்யத்தின் மேல் கண்களை பதித்தவர்கள் அந்த தேசத்துக்காக தங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றமற்றதாய் பாதுகாப்பதற்கு பிரயாசப்படுவார்கள், வெற்றி அடைவார்கள், வருகையில் பறந்து செல்வார்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்க. தேவன் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இனியும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு உலக ஆசாபாசங்களிலே உழன்று கொண்டிருப்பீர்களே, ஆனால் வருகையின் நாள் சமீபமே. வல்லமை தேவன் வெளிப்படவே பூமி அழியும், பூதலம் எரியும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? இரண்டாவது ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மனிதனை, இந்த நோவாவை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். மழை வந்தது, வெள்ளம் பெருகினது. அதற்கப்புறம் உணர்வடைந்து பிரயோஜனம் இல்லை. காலம் கடந்து உணர்வடைந்தால் கர்த்தருடைய வருகையில் நீ கைவிடப்படுவாய். இந்த நோவாவின் குடும்பம் மட்டும் பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவங்க வரட்டும் இவங்க வரட்டும் வெயிட் பண்ணாதுங்க. நீங்க முதலாவது ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்து உங்கள் குடும்பத்தோடு வருகைக்கு ஆயத்தப்படுவீர்கள். ஆனால் யார் எப்படி ஆனாலும் தெரியாது, உங்களை கர்த்தர் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வார். இரண்டாவதாக எபிரேயர் 10:11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போமா? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தரராகிய, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் காத்திருந்தான். எப்படி வாழ்ந்தான்? எதற்கு காத்திருந்தான்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, சொல்லுங்க, மேலானவைகளையே நாடுங்கள்.
முதலாவது ஒரு மனிதனை பார்த்தோம், அவன் பூமியில் உள்ளவர்களைப் போல வாழல. ஆண்டவருடைய சொற்படி கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அமைத்தான். அவன் குடும்பம் மட்டும் தப்புவிக்கப்பட்டது. இரண்டாவது, இந்த மனிதனை பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற, சொல்லுங்களேன், ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி ஆண்டவருடைய வசனம் சொல்ல, அவன் தனி ஒருவனாய் இருக்கையில் தேவன் அவனை அழைத்து அவனை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாது இருந்தது. அவ்வளவு பெரிய ஆசி படைத்தவன், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் படைத்தவன். அவன் நினைத்தான் கோடிகளை கொட்டி கோபுரமும் மாளிகையும் அமைத்திருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய பணத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைத்து உலகத்தில் உட்காருவதற்கு அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய கண்கள் பூமியில இருந்தாலும் மேலானவைகளை நோக்கி பார்த்தது. அவன் எப்படி வாழ்ந்தானா? இந்த உலகத்துல பரதேசியை போல வாழ்ந்தானா? கூடாரத்துல குடியிருந்தானா? கூடாரம்னா டெம்பரரி ஷெட் தானே, தற்காலிக ஒரு வாசஸ்தலம். அவன் நினைத்தா அவனால பெரிய பில்டிங் கட்டி இருக்க முடியும், ஆனா அவன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, 10வது வசனத்தை பார்க்கும்போது, அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானானாலும் பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு உள்ள தேவ மனிதன். பரலோகத்தை குறித்த தெளிவான சிந்தையும் தெளிவான வெளிப்பாடும் அறிவும் உள்ளவர்கள் இந்த பூமிக்குரியவற்றிலே நிச்சயமா தங்களுடைய காரியங்களை ஈடுபடுத்த மாட்டார்கள். அவன் நினைத்த பெரிய பில்டிங் கட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் ஒரு நபருடைய வீட்டுக்கு மொத்த மதிப்பு தெரியுமா? 7500 கோடி ரூபாய். அவங்க வீட்டுடைய வேல்யூவேஷன் 7500 கோடி ரூபாய். அவர் என்ன, குண்டு தொலைக்க முடியாத வீடா இருக்கலாம், அணுகுண்டே போட்டாலும் ஆட்டம் காணாத வீடா இருக்கலாம். ஓகே, நல்லதுதான். அவன் நினைத்தார், நான் கட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா கட்டியிருக்கேன், ஞானமா கட்டியிருக்கேன், திறமையா கட்டியிருக்கிறேன், என் பணத்தின் பெருமையை வெளிப்படுத்த கட்டி இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த வீடும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது, அழிய போகிறது. எல்லாம் ஒரு நாள் அழியத்தான் போகுது, அழியத்தான் போகுது. எவ்வளவு கோடிகளை கொட்டி நம்ம வீடு கட்டி வைத்திருந்தாலும் அதன் மேலேயே நம்முடைய கவனம் செலுத்தப்படுமே, ஆனா நித்தியத்தை இழந்து விடுவோமே. இந்த மனிதனுக்கு அந்த வீடு கட்டுறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் தேவன் எனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அதுக்கு நான் போகணும். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, சுருக்கமா சொல்லிடுவாங்க, எதுக்குங்க வாழ்றீங்க எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு அப்படி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கேட்டா சொல்லுவாங்க, எல்லாம் இந்த பிள்ளைக்காகத்தான். இன்னும் சில சொல்லுவாங்க, இந்த ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சுட்டேன்னா பிறகு கண்ணை மூட்டிட்டா பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்க. இந்த உலகத்தின் காரியங்களிலேயே அவர்கள் கவனம் அதிகமாய் சிதறி கிடக்கிறது. ஆனா இந்த மனிதனை பாருங்க, எவ்வளவு வசதி இருந்தது. எல்லாரும் அவனை பிரபுன்னு கூப்பிடுவாங்க, அவ்வளவு வசதி உள்ள மனிதன். ஆனா அவனுடைய எண்ணம் முழுவதும் நித்திய ராஜ்யத்துக்கு போயே ஆகணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அவனுக்கு நல்லா தெரியும், வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே, பூமி அழியும் பூதலம் ஒழியும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும் அவனுக்கு தெரியாது. எப்படிதான் நம்ம சம்பாதித்தாலும் ஒரு நாள், சமீபத்தில் நான் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், பெரிய பணக்காரர்கள் ஆனாலும் சரி, ஏழ்மையானவர்கள் ஆனாலும் சரி, எல்லாரும் கடைசியில் போகக்கூடிய இடம் ஒரு அளவு போட்டு இவ்வளவு இடம்தான். அதுல ஜோக்கா போட்டிருந்தாங்க, ஸ்தோத்திரம், நீ எத்தனை கோடிக்கு வீடு சொத்து வைத்திருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் உன் பாடியை வைக்கிறதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் வாடகைக்கு தான் எடுக்கணும். அதை சொந்தமா வைக்க முடியாது, வாடகைக்கு தான் எடுக்கணும்.
இந்த வாடகைக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்துல கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ முடியும். ஆனா நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம யுகாயுகமா வாழ்வதற்கு என்ன ஆயத்தப்பட்டு இருக்கிறோம்? இந்த ஆபிரகாமை பாருங்க, பூமியில தான் கால் இருக்குது, ஆனா கண்ணு முழுவதும் பரலோகத்தை எப்பொழுது சேர முடியும்? அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்தை நான் எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை இந்த வீட்டை கட்டிட்டு இருக்கும் போது அந்த நகரம் இறங்கி வந்துட்டா இது வேஸ்ட் தானே. அவனுக்கு தெரியும் எப்படி அந்த நகரம் ஒரு நாள் இறங்கி வரும். அதான் பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்தெடுதே. அவன் நல்லா தெரியும் நினைக்கிறேன். பொற்றள வீதி, அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பொற்றள வீதி, அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் ஈழ நீலமும், ரத்தினங்களும் ஈழ நீலமும், படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னனேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. இயேசு இந்த உலகத்தை விட்டு பரமேறி போகும்போது சொன்னார், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் பிதாவிடத்தில் போறேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு நான் திரும்ப வந்து உங்களை என் பக்கமாய் சேர்த்துக்கொள்வேன். அந்த வார்த்தை மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்துன்னா இங்க கட்ட மாட்டோம், அங்க போவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்போம். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் இடிய போகுது, அழிய போகுது. பார்க்காத அந்த பரலோகம் நமக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதே, அதற்காக நீங்களும் நானும் ஆயத்தமாகிறோமா? இல்லாவிட்டா உலகம், பணம், பொருள், அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கனம் இவற்றின் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்தி நித்தியத்தை இழந்து போக போகிறோமோ? இந்த ஆபிரகாம் அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காய் காத்திருந்ததினால உலகத்தில் வாழ்ந்த போது ஒரு கூடாரத்தில் சிம்பிளா வாழ்ந்து விட்டான். நாம் அப்படிதான் சிம்பிளா வாழ்வோம், ஹம்பிளா வாழ்வோம். ஏன்னா கர்த்தர் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தெளிவு உள்ளவர்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மூன்றாவதாக வேகமாய் சொல்ல விரும்புகிற எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையில நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். அநேக பரிசுத்தவான்களை மொத்தமா சொல்லி இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை, ஆனால் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு எப்படி மரித்தார்களாம்? இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை சொல்லுங்க நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே என்ன செய்தார்கள்? விரும்பினார்கள். அவர்களுக்கு ஒரு நகரத்தை தேவன் என்ன செய்து வைத்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். எல்லாம் நடக்கலங்க, வாக்குத்தத்தம் ஒன்றும் அவங்களுக்கு நிறைவேறல. ஒருவேளை ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் கிடைக்காமல் போகலாம். ஆண்டவரை பின்பற்றி வந்தது வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமல்ல. இந்த அநேக சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, வந்த உடனே எல்லாம் கிடைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்படி கிடைக்காத பட்சத்திலே அவங்க எங்க போயிடுறாங்க? பழையபடி பின்மாற்றத்தில் போறாங்க. 15வது வசனத்தை பாருங்க. 15 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பின்னோக்காத மனிதன் தான் அந்த பரம தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளவன். பாருங்க, விட்டு வந்த தேசத்தை நினைக்கவே இல்லை. நான் அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், தெரியாம இங்க வந்துட்டேன்,
இந்த சர்ச்சுக்கு வந்ததுல எனக்கு என்ன கிடைத்தது? வந்த பிறகு எனக்கு கஷ்டம் தான் கூடி இருக்குது. ஆனா பரலோகத்துக்கு இஷ்டமாய் போக விரும்புறவங்க இந்த உலகத்தில் அனுமதிக்கப்படுகிற கஷ்டங்களை குறித்து பெரிதாய் எடுக்க எண்ண மாட்டாங்க. அவருக்காக எல்லாவற்றையும் சகிப்பாங்க. இவங்களுக்கு கஷ்டம் வந்தது, ஏமாற்றம் வந்தது. என்ன வாக்குத்தத்தம் எல்லாம் சொன்னா வாக்குத்தத்தம் ஒண்ணு நிறைவேறல, உண்மைதான் நிறைவேறவில்லை. ஆனால் எனக்கு இதிலும் மேலான அந்த 16வது வசனத்தை பாருங்க. 16 மேன்மையான பரம தேசம் எனக்கு ரெடியா இருக்குப்பா, அதுக்கு தான் நான் ஆயத்தப்பட்டு இருக்கேன். இவருடைய எண்ணம் மேலான எண்ணம், திரும்பி பார்க்காத எண்ணம். என்னதான் வரட்டுமே, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு நகரத்தையே என்ன செய்தாராம்? ஆயத்தப்படுத்தினாராம். அன்புக்குரியவர்களே, உங்க விருப்பம் எதன் மேல இருக்குது? உலகத்தில் உள்ளவற்றின் மேலையா இல்லது உன்னதத்திலே தேவன் ஆயத்தப்படுத்துகிறவற்றின் மேலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம், இதை குறித்து வைங்க, ரொம்ப முக்கியம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த உலகத்துல உள்ளவற்றுக்காக மட்டும் இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்தா உங்களை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் எவரும் இல்லை. நம்முடைய நம்பிக்கை நித்தியம். இந்த உலகத்துல எனக்கு ஒன்று இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த உலகத்துல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் சிலுவையை சுமந்தாகணும். கஷ்டம், நஷ்டம், பாடு எல்லாம் வரத்தான் செய்யும். அதன் நடுவில் இயேசுவை பின்பற்றி நித்தியத்திலே சந்தோஷமா யுகாயுகமா அவருடைய பிரசன்னத்திலே வாழுகிற அந்த மேன்மையான தேசத்தை புரிந்து கொண்டவர்கள் இங்க உள்ள பாடுகளை பற்றி பெரிதுபடுத்த மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவ்வளவு ஒரு மேன்மையான குளோரியை ஆண்டவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, கடைசியாக சொல்ல விரும்பும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ஒருவேளை நிறைய தடவை நீங்க படித்திருக்கலாம். 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, போதும் நல்ல கவனிங்க, வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனுக்குள்ளால வர்ற எண்ணத்தை பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை என்ன செய்தானா? வெறுத்தான். இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்துல பெருமையா, ஓ எங்க குடும்பம் எப்படி தெரியுமா? ஐயா, பரலோகத்துக்கு போறவனுக்கு இந்த உலகத்தை குறித்த பெருமை இல்லை, பரலோகம் தான் எனக்கு பெருமை. கையை உயர்த்தூர் அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் கூட சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் இங்க உள்ளத பெருமையா பாராட்டுறீங்க. ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துல போய் பிறந்திருக்கேனே, அந்த குடும்பத்துல சில அம்மாமாரை பார்த்து, அம்மா அழகு இல்லைன்னா சில பிள்ளைகள் இருக்குல்ல, அது சொல்லுவோம். ஸ்தோத்திரம். போயும் உனகிட்ட போய் பிறந்திருக்கான் பாரு அப்படின்னுமா. பெருமை பிடிச்சவள ஆண்டவர் என்ன செய்வா தெரியுமா? அங்க இருக்குது. பிறகு பேசுறேன் அதை. ஸ்தோத்திரம். இனி வரும் பலன் மேல் எப்படி இருக்கிறானா? நோக்கமா. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தான்? அவன் தெரிந்து கொண்டான். இந்த உலகத்துள்ள பாவம் அவன் அனுபவிப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாவற்றை விட தேவ ஜனங்களோட கஷ்டம் நஷ்டங்கள் வந்தாலும் அதுதான் எனக்கு வேண்டும் என்று தெரிந்து கொண்டு 26வது வசனம், இனி வரும் பலன் மேல் எப்படி இருந்தானா? இந்த உலகத்துல கிடைக்கிற பலன் மேல் அவன் நோக்கமா இல்ல, பரலோகத்துல ஆண்டவர் சொன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட அங்க அந்த இனி பரலோகத்துல கிடைக்க போகுது, அந்த பலன் மேல நோக்கம். இன்னைக்கு ஆண்டவரை தேடினா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா இந்த உலகத்துல, இதன் மேல் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் இந்த யோசேப்போ அங்கே கிடைக்க போகிற பலன் மேல் அவனுடைய கவனத்தை திருப்பினான். அதனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். உண்மையில ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றவங்களுக்கு இந்த உலகத்துல நிந்தனைகள், அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள், அடிகள், உதைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இருக்கதான் செய்யும். இதை எந்த ஒரு மனிதன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு நித்தியத்திலே
எனக்கு பலன் கிடைக்கும் என்ற நிச்சயத்தோடு இவைகளை கடந்து இவைகளின் நடுவில் முறுமுறுக்காமல் இயேசுவையே பின்பற்றுகிறானோ அந்த மனிதனை என் தேவன் தன்னுடைய வருகையிலே சேர்த்துக் கொள்ள அவர் வல்லவராய் காணப்படுகிறார். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை போல இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நீங்க இயேசுவின் நிமித்தமா துன்பம் படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? நீங்க பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தான். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே, ஆனா எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்களாய் இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். எத்தனை பேர் பரலோகத்துல பலன் வாங்கணும்னு விரும்புறீங்க? அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள நிந்தை அவமானங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாதுங்க. அவைகளின் நடுவில் இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் விளக்குவதற்கு நேரம் கை கொடுக்கல. சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த முதலாவது நம்ம பார்த்தோம், நோவா. அவன் பூமியோடு உலகத்தோடு ஒத்து போகல. ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன் வாழ்க்கை அமைத்தான். கேலிகள் பரிகாசங்கள் அவனுக்கு கிடைத்தது உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க, மழை இல்லாத இடத்துல பெரிய ஒரு வேலையை செய்கிறானே என்று கேவலமா பேசியிருப்பாங்க. ஆனா அவன் கவலைப்படல. அவங்க தெரியும், ஒரு நாள் கர்த்தர் சொன்னது நிச்சயம் செய்ய போகிறது, நடக்க போகிறது. இரண்டாவது, எவ்வளோ வசதி உள்ள மனிதனாய் இருந்த பொழுதும் அவன் பரலோக தரிசனம் உடையவனாய், நித்தியத்தை குறித்த அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்தை குறித்த வாஞ்சையை உடையவனாய் இருந்தபடினாலே இந்த உலகத்துல நிரந்தரமான குடியிருப்புகளை அமைப்பதில் அவனுக்கு உடன்பாடே இல்லை. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அடுத்தது சில பரிசுத்தவான்களை மொத்தமா எழுதி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க விட்டு வந்த தேசத்தை நினைக்கவே இல்லை. கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, ஆனா அவங்களுக்கு தெரியும், விட்டு வந்த தேசத்தை நான் திரும்பி பார்த்தால் பரம தேசத்தை நான் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்ப்பவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்லவே அல்ல. அருமையான உள்ள ஒருவேளை கஷ்டம் நஷ்டம் வேதனை நடுவுல கொஞ்சம் அப்படி பழைய வாழ்க்கைக்கு போலான்னு நினைக்கிறீங்களா? திரும்பிராதுங்க. ஆண்டவர் மேன்மையான பரம தேசத்தை, மகிழ்ச்சியான ஒரு நாட்டை, இரவும் பகலும் இருள் இல்லாத ஒரு தேசத்தை, இயேசு கண்ணீரை துடைத்து விடுகிற ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்காய் பரத்திலே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்காக இந்த பாடுகளை சகித்து பரமனுக்கு உகந்தவர்களாய் மாறுவோமா? அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை விட இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுவதில் தான் அவனுக்கு சந்தோஷம் இருந்தது. இந்த உலகத்துல என்ஜாய் பண்றேன்னு சொல்லுவதை விட இயேசுவுக்காய் துன்பங்களை சகிப்பேன் என்பதில் தான் அவனுக்கு சந்தோஷம் இருந்தது. இந்த உலகத்தில் வருகிற பொக்கிஷத்தினால் வருகிற கனத்தை விட பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பதினால் எனக்கு நிரந்தர கனம் கிடைக்கும் என்பதை குறித்த தெளிவு அந்த மனிதனுக்கு இருந்தபடினாலே அவன் இந்த உலகத்தின் பலன் மேல் நோக்கமாய் இருக்கவில்லை, இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தபடினால் தான் அவனை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் பங்காளியாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட திரும்ப அந்த வசனத்தை, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்து எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். 1வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்முடைய மைண்ட் அப்படி செட் ஆகட்டும். இங்க இல்ல, அங்க, அந்த ராஜ்யத்துக்கு. ஆண்டவரே, என் கண்கள் எப்பொழுதும் பதிக்கப்பட்டதாய், என் ஜீவியம் அதற்கு உகந்த ஜீவியம் செய்வதற்கு பழக்குவிக்கப்பட்டதாய் இருக்க என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்களா? அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இனி காலம் செல்லாது. ஒரே ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து விடுவோம். நித்தியத்திலே அவரோடு கூட யுகாயுகமாய் வாழ முடியும். இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்வோமே, ஆனால் அந்த உலகத்தை நாம் இழக்கும் அபாயம் இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா?
உணர்ந்து கொண்டீர்களா? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுவோமா? நம்முடைய கண்களை பரத்துக்கு நேராய் திருப்புவோம். பரலோகம் சமீபம், இயேசுவின் ராஜ்யம் சமீபம், இயேசுவின் வருகை சமீபம். ஆயத்தப்படுவோம். கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வருகையின் நாள் சமீபமே. ஹல்லேலூயா, thank you Jesus. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும், பூதலம் எரியும். பூமி அழியும், பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற. ஒரு முறை கூட வருகையின் நாள் சமீபமே. வருகை ஆமாண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் அல்லவோ? இயேசுவின் வருகை சமீபம் அல்லவோ? இந்த பூமி அழிய போகிறது அல்லவோ? இந்த பூதலம் ஒரு நாள் எரிய போகிறது அல்லவோ? இந்த பொக்கிஷம் எல்லாம் ஒரு நாள் அழிய போகிறது அல்லவோ? நித்தியத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்க்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம் தானா? வாலிப தம்பி தங்கச்சி, பாவ வழிகளை விட்டு விட்டு நித்திய ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தப்படுவாயானால் நிச்சயம் நித்தியத்திலே நீ மகிழ்ச்சி அடைய முடியும். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. அன்பு தகப்பனை, தாயே, வாழ்ந்தது உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டது போதும். இயேசுவுக்கு பிரியமாய் வசனத்தின் அடிச்சுவட்டிலே வருகைக்கு ஆயத்தப்படுவீர்களா? இனி காலம் செல்லாது. இயேசுவின் நாமத்திலே உணர்வோடு கூட உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்க. தேவ கரத்திலே ஆண்டவரே, நித்தியத்தை குறித்த நாட்டம், மேலானவைகளை குறித்த தேட்டம் என் உள்ளத்திலே பெருகட்டும். ஆண்டவரே என்று கூப்பிடுவோமா? Thank you Jesus. நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நாளில் நீர் எங்கள் நடுவிலே அசைவாடினபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடு நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இரட்சகரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்பது உண்மையானா, பழைய மனிதனை அடக்கம் பண்ணிவிட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்ட ஒரு புது தேவ பிள்ளை என்பதை உணர்ந்து நாங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாட உணர்த்தினேன். ஆமாண்டவரே, எங்களுடைய குறைகளை உணர்த்தினேன். நாங்கள் அவைகளை களைந்து விட்டு மேலானவைகளை நாடுகிறவர்களாய், மேலான தேசத்துக்கு ஆயத்தம் அடைகிறவர்களாய், மேலான தேசத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாய், அங்கிருந்து வருகிற பலனை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தம் அடைகிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தனிநபர் குடும்பத்தை ஆசீர்வதியும். செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சை ஆசீர்வதியும். ஞானம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை கொடுத்து மிக சிறந்த வெற்றி அடைய பண்ணும். பலவீனமானவர்கள், சோர்ந்து போனவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து விடுதலையாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். போக்குவரத்து பிரயாணங்களில் பாதுகாப்பு, சகல கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் தங்கட்டும். இந்த ஆண்டவரே ஆராதனையில யார் எங்கிருந்து பங்கெடுத்தாலும், எந்த நிலையில் பங்கெடுத்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களோடு கூட இருப்பவரும் அழிவில்லாத ராஜ்யத்தை எங்களுக்காய் ஆயத்தப்படுத்துகிறவருமான
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.